Welcome to 8th standard max. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது exercise 1.6 exponents and powers. Question number 1, fill in the blanks. minus 1 power even integer அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் நம்பரோட பவர் எப்போ ஈவன் நம்பராக இருந்தாலும் ஆன்சர் ப்ளஸில் வரும். ஸோ ஆன்சர் இஸ் ப்ளஸ் 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, ஃபார் a is not equal 0, a power is dash. a power 0 is, answer is 1. Anything power gets 0, answer is 1. Next question number 3, 4 power minus 3 into 5 power minus 3. இந்த கொஸ்டினில் பார்த்தோம் அப்படின்னா பவர்ஸ் சேமாக இருக்குது. ஸோ பேஸை மல்டிபிள் பண்ணுறோம். 4 into 5 20 பவர் மைனஸ் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, minus 2 பவர் மைனஸ் 7. இந்த மைனஸ் பவரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டினாமினேட்டரில் கன்வெர்ட் பண்ணி ப்ளஸ் பவராக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 1 by minus 2 பவர் ப்ளஸ் 7. இதில் மைனஸ் 2 7 டைம்ஸ் எழுதுகிறோம், மல்டிபிள் பண்ணுறோம். ஆன்சர் இஸ் மைனஸ் 128. ஸோ லாஸ்ட் ஃபைனல் ஆன்சர் 1 by minus 128. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5, மைனஸ் 1 by 3 பவர் மைனஸ் 5. இதுலேயே அதே போல் பவர் மைனஸில் வந்திருக்கு, அந்த பவரை டினாமினேட்டரில் கொண்டு போய் ப்ளஸ் பவராக சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 1 by minus 1 by 3 பவர் ப்ளஸ் 5. நெக்ஸ்ட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 3யை வந்து 5 டைம்ஸ் எழுதுகிறோம். 5 டைம்ஸ் எழுதும்போது 243 வரும். 1 அதே போல் 5 டைம்ஸ் எழுதினாலும் 1 தான் வரும். இதில் ஈவன் நம்பர் பவர் வந்தால் மட்டும்தான் ப்ளஸில் ஆன்சர் வரும். ஆட் நம்பரில் பவர் வந்ததுனால மைனஸ் ஆன்சர் தான் வரும். ஸோ ஆன்சர் இஸ் மைனஸ் 243. கொஸ்டின் நம்பர் 2, say true or false. Roman letter 1, if 8 power x equal 1 by 64, the value of x is minus 2. அதை செக் பண்ணுறோம். ரஃப் ஒர்க்கில் பாருங்கள், 8 power x ஈக்குவல் 64 நியூமரேட்டரில் வரும்போது 8 ஸ்கொயர் அப்படிங்கிறது நியூமரேட்டராக சேஞ்ச் ஆகும்போது 8 பவர் மைனஸ் 2 அப்படின்னு வரும். ஸோ 8 டினாமினேட்டர் சேம், அதாவது தட் இஸ் பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பவர்ஸும் சேமாக தான் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் minus 2. இட் இஸ் ட்ரூ. Next question number 2, the simplified form of 256 power minus 1 by 4 into 4 square is 1 by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி ரஃப் ஒர்க்கில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிற பாருங்கள். 4 power 4 whole power minus 1 by 4 into 4 square. next ஸ்டெப்பில் 4 கேன்சல் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் minus 1. நெக்ஸ்ட்டு minus 1 into 4 into power 2 கொடுத்துருக்கோம். ஆன்சர் இஸ் Next question number 2, the simplified form of 256 power minus 1 by 4 into 4 square is 1 by 4. Next step rough work பாருங்கள். 256 4 பவராக எழுதிக்கிறோம். 4 power 4 bracket minus 1 by 4 into 4 square. 4 cancel பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 4 power minus 1 into 4 power 2. பேஸ் சேமாக இருக்குது, பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். minus 1 plus 2 ஆட் பண்ணும்போது ஆன்சர் இஸ் ப்ளஸ் 1. ஸோ ஆன்சர் இஸ் 4. ஆனால் கொஸ்டினில் பார்த்தா 1 by 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3, யூஸிங் த பவர் ரூல் 3 power 7 minus 2 ஈக்குவல் 3 power 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பவர்ஸை மல்டிபிள் பண்ணும்போது 7 into 2 minus 2 இருக்கிறனால minus 14. ஸோ ஆன்சர் 3 power 5 கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, the standard form of 2 into 10 power minus 4 is 0.3
002 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 4 டைம் -4 அப்படின்னா டிவைடை குறிக்குது. எப்போவுமே பவரில் மைனஸ் வந்தது அப்படின்னா அந்த பவர் என்ன பண்ணுது அப்படின்னா டிவைடு ஃபார்மை குறிக்குது. ப்ளஸில் பவர் இருந்தால் அது மல்டிப்ளிகேஷனை குறிக்குது. ஸோ 0 பாயிண்ட் -4 இருக்கிறனால டெசிமல் பாயிண்ட்டை ஃப்ரண்ட் சைடு மூவ் பண்ணுறோம். 2க்கு ஃப்ரண்ட் சைடில் 4 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் இஸ் 0.002. இட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. Next question number 5. The scientific form of 123.456 is 1.23456 into 10 power minus 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது ரஃப் ஒர்க்கில் ஒர்க் அவுட் பண்ணிக்கிற பாருங்கள். டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகுது. 3 கிட்ட இருந்து ஃப்ரண்ட் சைடு மூவ் ஆகுது. ஃப்ரண்ட் சைடு எத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னா 2 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் 1.23456 into 10 power 2. அதாவது ஃப்ரண்ட் சைடு மூவ் ஆச்சு அப்படின்னா ப்ளஸில் பவர் எழுதணும். ஸோ ப்ளஸ் 2 தான் பவரில் வரணும். ஆனால் கொஸ்டினில் -2 கொடுத்துருக்காங்க. ஸோ கிவன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3. எவாலுவேட் ரோமன் லெட்டர் 1/2 power 3 ஈக்குவல் 1/2 1க்கு ஒரு பவர் 3 ஷேர் பண்ணுறோம். 2ஓட பவர் 3ன்னு பண்ணுறதா ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற 3 பவரை நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 1 cube, அதாவது 1 cube மீன்ஸ் 1 into 1 into 1, ஆன்சர் இஸ் 1. 2 cube மீன்ஸ் 3 times of 2, ஆன்சர் இஸ் 8. ஸோ ஆன்சர் 1/8. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. 1/2 power -5, அதாவது பவர் மைனஸில் இருக்குது அப்படின்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 2 power +5. 1/2 ரெசிப்ரோக்கல் பண்ணால் 2/1ன்னு வரும். அந்த 1 லீவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் 2 power 5. 2வை 5 டைம்ஸ் எழுதுகிறோம். ஆன்சர் மல்டிபிள் பண்ணுற ஆன்சர் 32. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 3. -5/6 power -3. இதில் பார்த்தாலும் பவர் மைனஸில் இருக்கிறதுனால நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறோம். ஸோ ஆன்சர் இஸ் -6/5 bracket 3 பவர். நெக்ஸ்ட்டு அந்த 3 பவர்ஸை 6க்கும் 5க்கும் ஈக்குவலாக ஷேர் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் -6 power 3 5 power 3. 3 times of 6, answer is -216. 3 times of 5, answer is 125. So final answer -216/125. Next question number 4. 2 power -5 into 2 power 7 divide by 2 power -2. First bracket இருக்கிற sum work out பண்ணுறோம். 2 power 5 -5 +5 கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 1/2 power 5 into 2 power 7 divide by -2ங்கிற பவரை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 1/2 power 2. நெக்ஸ்ட் பாருங்கள். 1/5 கொடுத்துருக்கிற பவரை 2ங்கிற நம்பரை 5 டைம்ஸ் எக்ஸ்பெண்ட் பண்ணுறோம். இன்ட்டு 2 power 7 இருக்கிறனால 7 டைம்ஸ் எழுதுகிறோம். இதில் கேன்சல் பண்ணுறோம். 5 டைம்ஸ் இருக்கக்கூடிய 2 கேன்சல் ஆயிடுது. ரிமைனிங் இருக்கிறது 2 times of 2. ஸோ ரைட் as 2 power 2 divide by 1/2 power 2. நெக்ஸ்ட் ஸ்டெப் டிவைட் சம், அதாவது ஃப்ராக்ஷனில் டிவைட் சம் ஒர்க் அவுட் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷன் அப்படியே எழுதணும். செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ 2 power 2 into 2 power 2/1. நெக்ஸ்ட்டு 2 power 2 into 2 power 2. பேஸ் சேமாக இருக்கிறனால நியூ பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 power 2 + 2, ஆன்சர் இஸ் 2 power 4. நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 5. 2 power -1 into 3 power -1 divided by 6 power -2. இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற சம் ஒர்க் அவுட் பண்ணுறோம். பவர்ஸு சேமாக இருக்குது. ஸோ பேஸஸை மல்டிபிள் பண்ணுறோம். 2 into 3 6 power -1 divide by 6 power -2. இதில் பார்த்தோம் அப்படின்னா டிவைட் சம் கொடுத்துருக்காங்க. டிவைட்ஸ் வரதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 1/6 power 1 divide by 1/6 power 2. Next step 1/6 into second fraction reciprocal பண்ணோம் அப்படின்னா 6 into 6, the 6 square, right as 6 into 6. Cancelling 6, we get 1/6.
ஸோ ஆன்சர் இஸ் 6. இது இந்த செம்மில் மாடலையும் ஒர்க் அவுட் பண்ணலாம், குவாஷியன்ட் ரூலை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம். குவாஷியன்ட் ரூல் யூஸ் பண்ணும்போது டிவைட் சம் என்னவாகுது அப்படின்னா சப்ராக்ஷன் பவர்ஸாக மாறும். சப்ராக்ஷன் பவர்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆன்சர் 6/1 வரும். லாஸ்ட் ஸ்டெப் 6ன்னு கூட எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. The same model, evaluate. Question number 1, 2/5 power 4 into 5/2 power minus 2. First fraction power அப்படியே எழுதுறோம். 2/5 power 4 into second minus power இருக்கிறனால அதை reciprocal பண்ணுறோம். 2/5 power plus 2ன்னு ஆகிடும். -2 reciprocal பண்ணே +2 சேஞ்ச் ஆகிடுது. இப்போ பேசஸ் சேமாக இருக்குது, ஸோ பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். 2/5 4 + 2. லாஸ்ட் ஸ்டெப் 2/5 4 + 2 பவர் 6. அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். 2 நம்பரை 6 டைம்ஸ் எழுதுகிறோம். த சேம் 5ங்கிற நம்பரையும் 6 டைம்ஸ் எழுதுகிறோம். இதை மல்டிபிள் பண்ண ஆன்சர் பார்த்தோம்னா 64/15,625. Next Roman letter 2, 4/5 power minus 2 divided by 4/5 power minus 3. First 4/5 reciprocal பண்ணுறோம். 5/2 power 2 அப்படின்னு ஆயிடுது. Next divide sign, second உள்ளதையும் reciprocal பண்ணுறோம். 5/4 power minus 3ங்கிற பவர் plus 3 ஆயிடுது. இதுக்கு அடுத்த ஸ்டெப் 5/4 அப்படியே எழுதுகிறோம். செகண்ட் ஃப்ராக்ஷனை ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 4/5 பவர் 3. மைனஸ் பவரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். டிவைடு வரதுனால இது ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 4/5 3 டைம்ஸ் எழுதுகிறோம். 5/4 2 டைம்ஸ் எழுதுகிறோம். அந்த பவர்ஸை பாருங்கள். 5/4 பவர் 2, அதனால் 2 டைம்ஸ் எழுதுகிறோம். 4/5 பவர் 3 டைம்ஸ் இருக்கிறதுனால 3 டைம்ஸ் எழுதுகிறோம். இதில் சேம் நம்பர்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணும்போது லாஸ்ட்டில் நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய நம்பர் எது அப்படின்னு பார்த்தோம்னா 4/5 மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 4/5. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 3, 2/7 into 1/2 பவர் -3. இதில் ஃபஸ்ட்டில் 2/7 அப்படியே எழுதுகிறோம். 1/2 பவர் -3 ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 2/1 அப்படின்னு வரும். இதில் டினாமினேட்டர் 1 வரதுனால அதை லீவ் பண்ணிடுறோம். ஸோ ஆன்சர் 2/3. நெக்ஸ்ட் ஸ்டெப் பேசஸ் சேமாக இருக்குது, ஸோ பவர்ஸை ஆட் பண்ணுறோம். 2/7 + 3 10. ஸோ ஆன்சர் 2/10. நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2ங்கிற நம்பரை 10 டைம்ஸ் எழுதுகிறோம். மல்டிபிள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் 1024 வரும். செக் பண்ணி பாருங்கள். Next question number 5, evaluate. Roman letter 1, 5/0 plus 6/-1 into 3/2. 5/0 answer is 1. Anything power 0 get answer is 1. So answer 1 plus 1/6 into 3/2. Next cross multiple, 1 6 is 6. So answer 6 plus 1/6. அதாவது 1ஓட 1 + 6 ஆட் பண்ணுறோம். 1ங்கிற நம்பருக்கு டினாமினேட்டர் 1 இருக்குது, அதனால் 1 எடுத்து கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். செகண்ட் ஃப்ராக்ஷனில் இருக்கிற 6 எடுத்து ஃபஸ்ட்டு ஃப்ராக்ஷனை மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 6 + 1/6 into 3². நெக்ஸ்ட் ஸ்டெப் 6ஓட 1 ஆட் பண்ணுறோம். 7 7/6 into 3² ரைட் as 3 into 3. 3 டேபிள் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணுறோம். 1 3 is 3, 6ல் 2 times of 3. Next step 7/2 into 3. 7 3s are 21, denominator by 2. So answer is 21/2. Next question number 2. 2/-1 plus 3/-1 divided by 6/-1. All powers are minus. So எல்லாத்தையும் நம்ம ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணுறோம். ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 1/2 + 1/3 பவர்ஸ் -1, அதனால் +1 வரும்போது நம்ம +1ங்கிறத மென்ஷன் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு டிவைட் பை 1/6 +1ன்னு வரும், +1 எழுதுறதில்ல. நெக்ஸ்ட் ஸ்டெப் கிராஸ் மல்டிபிள். செகண்ட் ஃப்ராக்ஷனில் 3 எடுத்து ஃபஸ்ட் ஃப்ராக்ஷன் மல்டிபிள் பண்ணுறோம். 1 into 3 ப்ளஸ் செகண்ட் ஃப்ராக்ஷனை ஃபஸ்ட் ஃப்ராக்ஷனால் மல்டிபிள் பண்ணுறோம். ஸோ 1 into 2 டிவைட் பை 2 into 3.
Answer is 1 3 is 3, 1 2 is 2. 2 plus 3 5. So answer 5 by 6 divided by 1 by 6. Divide again, change the second fraction into reciprocal. So answer is 5 by 6 into 6 by 1. By cancelling 6 we get answer 5 by 1. 5 by 1 write as 5. Denominator 1 is not mentionable. Next question number 3. 3 power minus 1 plus 4 power minus 2 plus 5 power minus 3 whole bracket 0 power 0 equals 1. எந்த நம்பர்ஸ் கொடுத்திருந்தாலும் அதனுடைய பவர் 0வாக இருந்தால் ஆன்சர் இஸ் 1. ஸோ இதில் சம் ஒர்க் அவுட் பண்ணவே தேவையில்லை, டைரெக்டாக ஆன்சர் 1 அப்படின்னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. சிம்பிளிஃபை. ரோமன் லெட்டர் 1. 3 ஸ்கொயர் whole power 3 into 2 into 3 power 5 whole power minus 2 into 18 power 2. Next step 3 double powers வந்து multiple பண்ணிக்கணும். So 3 power 2 into 3 6. 3 power 6 into whole bracketல இருக்கிற minus 2 உள்ள வரும்போது 2 power minus 2 அப்படின்னு ஆகுது. Minus 2 is common power to 2 base and 3 base. So answer is 2 power minus 2 into 3 power 5 into 2 minus 10. Next step bracket 18 write as 2 into 3 into 3 into power 2. Next step 3 power 6 into 2 power minus 2 into 3 power minus 10. 2 into 3 square whole power 2. Next step 3 into 3 power 6 into 3 power minus 10 into 2 power minus 2. அதாவது 3 பவர்ஸை பக்கமாக எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராக்கெட்டில் பவர்ஸை டிவைட் பண்ணி எழுதுகிறோம். 2 power 2 into 3 power 2 2s are 4. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 power 6 into 3 power minus 10 into 3 power 4. அதாவது 3 பேஸ் வர நம்பர்ஸ் எல்லாம் ஒன் சைடு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் 2 power minus 2 into 2 power 2. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்குறோம் 3 பேஸஸில் 3 நம்பர்ஸ் இருக்குது. அதை காமனாக ஒரே 3 எழுதிட்டு பேஸஸை காமனாக எழுதிட்டு பவர்ஸை ஆட் பண்ணுறோம். 6 minus 10 plus 4. நெக்ஸ்ட்டு 2 into 2 power minus 2 plus 2. இப்போ minus 2 2ல் 2 போச்சுன்னா 0 ஆயிடுது. 2 power 0, 3 power also 0. Anything power 0, answer is 1. Next question number 2. 9 power 2 into 7 power 3 into 2 power 5 divided by 84 power 3. இதில் எல்லா பவர்ஸையும் நம்ம ஃபேக்டரைசஸ் யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸ் எழுதுகிறோம். 9 3 ஸ்கொயர், அதாவது 3 into 3 ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். 7 அப்படி எழுதுகிறோம். 2 power 5 அப்படி எழுதுகிறோம். நெக்ஸ்ட் 84 ஃபேக்டரைஸ் பண்ணோம். அப்புறம் டபுள் டைம்ஸ் ஆஃப் 2 3 into 7 power 3. நெக்ஸ்ட்டு 3 பவரை 3 டபுள் பவர் இருக்குது, பவர்ஸை மல்டிபிள் பண்ணுறோம். 3 power 4 into 7 power 3 into 2 power 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ராக்கெட்டில் பவர் 3 இருக்குது, அதை உள்ள எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறோம். 2 power 2 ஆல்ரெடி இருக்குது, அதோட 3 மல்டிபிள் பண்ணுறோம் அப்படின்னா 6 வரும். நெக்ஸ்ட்டு 3 power 3 7 power 3. இதில் 7 power 3யும் 7 power 3யும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். 2வை 2ஓடு ஜாயின் பண்ணுறோம். 3 power பாருங்கள், அந்த ஏரோ மார்க் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 3 பேஸும் குவாஷியன் ரூல் யூஸ் பண்ணுறோம். 4 minus 3, அதே போல் 2க்கும் அதே போல் யூஸ் பண்ணும்போது 5 டினாமினேட்டரில் வருது. ஸோ 6 minus 5. லாஸ்ட் ஸ்டெப் 3/2. ஆன்சர் இஸ் 3/2. நெக்ஸ்ட் ரோமன் லெட்டர் 3. 2 power 8 into 2187 by 3 power 5 into 32. 2 power 8 அப்படி எழுதுகிறோம். 2187 ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிள் யூஸ் பண்ணி ரஃப் ஒர்க்கில் போட்டிருக்கோம். பார்த்தோம்னா எத்தனை 3s வருது அப்படின்னா 7 டைம்ஸ் வருது. ஸோ 3 power 7 by 3 power 5 into 32 right as 2 power 5. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3ஓட டிவைடு யூஸ் பண்ணுறோம்.
quotient rule யூஸ் பண்ணுறோம். So 2 power 8 minus 5 into 3 power 7 minus 5. So answer is 2 power 3 into 3 power 2. Last step, 2 power 3 means 8, 3 power 2 means 9. So 8 into 9, answer is 72. Next question number 7. Solve for x. That is x value என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறோம். Roman letter 1 பாருங்க. 2 power 2x minus 1 by 2 power x plus 2 equals 4 அப்படின்னு கொஸ்டினில் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் quotient rule யூஸ் பண்ணுறோம். 2 power 2x minus 1 denominator இருக்கிற x மேலே போகும்போது minus x plus 2 மேலே போகும்போது minus 2 equal 4. Next step 2 power x minus 3 equal 2 power 2. By cancelling the base 2 we get answer x minus 3 equal 2. Minus 3 next side move பண்ணும்போது plus 3. So answer is x plus x equal 2 plus 3 x equal 5. Roman letter 2 5 power 5 into 5 power minus 4 into 5 power x by 5 power 12 equal 5 power minus 5. நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய எல்லா பேஸஸும் 5 இருக்கிறனால பவர்ஸை ஆட் பண்ணுறோம். ஸோ 5 பவர் 5 மைனஸ் 4 ப்ளஸ் எக்ஸ் by 5 power 12 equal 5 power minus 5. Next step 5ல 4 subtract பண்ணுறோம். ஸோ 1 5 power 1 plus x by 5 power 12 equal 5 power minus 5. Next step quotient rule. டிவைடில் இருக்கக்கூடிய 12 பவர் நியூமரேட்டரில் வருது. ஸோ minus 12. 5 பவர் 1 plus x minus 12. இதில் ஸ்டெப்பில் நம்ம 12ல் 1 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் 5 பவர் எக்ஸ் மைனஸ் 11 ஈக்குவல் 5 பவர் மைனஸ் 5. கேன்சலிங் த பேஸ் we get answer x minus 11 equal minus 5. Next step minus 11 next side move பண்ணும்போது plus 11. So answer x equal minus 5 plus 11 equal x equal 6. Next question number 8. Expand using exponents. Exponents use பண்ணி given numbers expand பண்ணுறோம். That is Roman letter 1 6054.321. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் 6ஓட place value 1000 write as 10 cube. So 6 into 10 cube plus 0 is place value 100. So 0 into 10 square plus 5 place value 10. So 5 into 10 power 1 plus 4 into 10 power 0. That is 10 power 0 na 1 value 1's place. Next 3 into 10 power minus 1. After decimal powers என்ன பண்ணோம் மைனஸில் எழுதணும். So 10 power minus 1. Next 2 into 10 power minus 2. Next 1 into 10 power minus 3. Next Roman letter 2 the same model 897.14. 8 value 8 into 100 that is 10 square plus 9 into 10 power 1 plus 7 into 1 write as 7 into 10 power 0. 1 value 1 into 10 power minus 1. 4 into 10 power minus 2. Number 9. Find the number in standard form for the following expansions. First 8th questionல நம்பர் கொடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்க. 9th questionல எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்பர்ஸை மாற்ற சொல்கிறாங்க. இப்போ 10 power 4 அப்படின்னா 10,000 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ 80,000 7,000 80 plus 7,000 87,652 பாயிண்ட் மைனஸில் பவர் இல்லை 1 இல்லை அதனால் அந்த பிளேஸ் 0 போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட்டு 4 3 minus 3 பவர் இல்லை அதனால் 0. நெக்ஸ்ட்டு minus 4ல் இருக்குது பவர்
அதனால 7. So answer is 87,652.0407. Next question number 2. 5 into 10 power 3, 5 into 10 power 1. So 100 place இங்கே இல்லை. So answer 5050. One's value இல்லை. So 5050.5 power minus 1ல பவர் இருக்கனால one's value 5 எடுத்துக்கிறோம். 2 places இல்லை, -2 இல்லை, அதனால 0 போட்டுக்கிறோம். 505. Last answer 5050.505. Next Roman letter 3 பாருங்க. The radius of hydrogen atom is 2.5 into 10 power minus 11 meter அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் இஸ் இதில் மைனஸ் பவர் 11 கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த 25க்கு முன்னாடி 25க்கு முன்னாடி 11 zeros போடுறோம். அப்படி செக் பண்ணி பாருங்கள். 11 zeros இருக்கும். 25க்கு முன்னாடி 11 0 டெசிமல் பாயிண்ட் எடுத்துகிட்டு 25 that is 25 எழுதி அதுக்கு முன்னாடி 11 zeros புட் பண்ணுறோம். அதாவது மைனஸில் பவர் இருந்தால் ஃப்ரண்ட் சைடு 0 போடணும், ப்ளஸில் பவர் இருந்தால் பேக் சைடில் 0 போடணும். இப்போ கொஸ்டின் கவனிச்சு பாருங்கள். ஃப்ரண்ட் சைடில் 11 zeros போட்டு ஒரு 0 முன்னாடி விட்டுட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் வைக்கணும். அப்போ 0.4 times of 0, again 4 times of 0, again 2 times of 0, 25. That is 25. Question number 10. Write the following numbers in scientific notation. கொடுத்துருக்கிற நம்பரை scientific notationல எழுத சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 4 6 7 8. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா 8 zeros போட்டிருக்காங்க. இப்போ அந்த 0 லாஸ்ட்டில் டெசிமல் பாயிண்ட் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட்டை இந்த 4க்கும் 6க்கும் இடையில மூவ் பண்ணுறோம். அப்போ எத்தனை நம்பர் ஜம்ப் பண்ணுறோம் அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி பாருங்கள். 11 நம்பர்ஸு ஜம்ப் பண்ணுறோம். இப்போ டெசிமல் பாயிண்ட் 0 பக்கத்தில் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ 11 ஸ்டெப்ஸு ஃப்ரண்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் ப்ளஸில் வரணும். டெசிமல் பாயிண்ட் ஃப்ரண்ட் சைடில் மூவ் ஆச்சுன்னா ப்ளஸில் வரணும். டெசிமல் பாயிண்ட் பேக் சைடில் மூவ் ஆச்சுன்னா மைனஸில் வரணும். ஸோ இந்த சம்மில் ப்ளஸ்ஸு ஃப்ரண்ட் சைடில் மூவ் ஆகுது. ஸோ 4.678 into 10 power 11. Next question number 2. 0.5 times of 0 1972. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் இருக்கிற 0 பேக் சைடில் மூவ் ஆகுது. ஸோ பவர் மைனஸில் போடணும். எத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். 6 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது. அதாவது நேரோ மார்க்குக்கு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா 6 நம்பர்ஸ் இருக்கும். 5 0வும் ஒரு 1 ஆக மொத்தம் 6 நம்பர்ஸ் இருக்கும். ஸோ 1.972 into 10 power minus 6. Next question number 3. 1642.398. இதில் பார்த்தீங்கன்னா 398க்கு முன்னாடி டெசிமல் பாயிண்ட் இருக்குது. இப்போ டெசிமல் பாயிண்ட் எங்கே மூவ் ஆகுது அப்படிங்கிற ஏரோ மார்க்கு பார்த்தா ஃப்ரண்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் பவர் வந்து ப்ளஸில் தான் வரும். எத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தா 3 digits மூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் 1.642.398 into 10 power 3. Next question number 4. 1083000000 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எர்த்ஸ் வால்யூம் அபவுட் கியூபிக் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் பார்த்தோம்னா லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய டெசிமல் பாயிண்ட் ஃப்ரண்ட் சைடு மூவ் ஆகுது. ஸோ ப்ளஸ் பவர் எத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது? 3 3 3 3. ஸோ 12 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் 1.083 into 10 power 12. Next, fifth question. If you fill a bucket with dirt, the portion of the whole earth that is in the bucket will be kilogramல கொடுத்துருக்காங்க. இதில் மெஷர்மெண்ட் பார்த்தோம் 0.5 times of 0, again 5 times of 0, again 5 times of 0, 5 times of 0, 3 times of 0, 1 6.
இதில் டெசிமல் பாயிண்ட் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு மூவ் ஆகுது. ஸோ பவர் மைனஸில் வரும். எத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 24 ஸ்டெப்ஸ் மூவ் ஆகுது. ஸோ ஆன்சர் இஸ் 1.6 into 10 power minus 24 kilogram. Next, question number 11, objective type questions. First question, by what number should minus 4 power minus 1 be multiplied so that the product becomes 10 power minus 1? அதாவது எந்த நம்பர்ஸோட மல்டிபிள் பண்ணால் 10 power minus 1 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த அன்னோன் நம்பரை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். ஸோ minus 4 power minus 1 into x equal 10 power minus 1. இதில் பவர் மைனஸில் இருக்கிறதுனால ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 1 by minus 4 power 1 வரும், 1 தேவையில்லை, into x equal 1 by 10. Next step, x equal 1 by 10 into multiply minus 1 by 4. Next step move pombo divide, that is reciprocal. So answer minus 4 by 1. Next step cancel பண்றோம், 2 table வச்சு கட் பண்றோம். minus 2 5. So answer minus 2 by 5. Answer option B is the correct answer. Next question number 12, minus 2 power minus 3 into minus 2 power minus 2. இதில் பார்த்தோம்னா denominator, that is base சேமாக இருக்குது. ஸோ minus 2 அப்படின்னு ஒரே பேஸ் எழுதிக்கிறோம். பவர்ஸை ஆட் பண்ணுறோம். minus 3 plus minus 2 சேம் சைன் வரனால ஆட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் minus 2 power minus 5. நெக்ஸ்ட் பவர் மைனஸில் இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன் இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம், ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம். 1 by minus 2 power 5. 2 power 5 answer is 32. So final answer minus 1 by 32. Option A is the correct answer. Question number 13, which is not correct? Option A verify பண்ணுறோம், கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் பி வெரிஃபை பண்ணுறோம், கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் சியும் கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் டி பாருங்கள், வெரிஃபை பண்ணும்போது லெஃப்ட் சைடு minus 1 by 16 வருது, ரைட் சைடு plus 1 by 16 வருது. ஸோ தட் இஸ் ஃபால்ஸ். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14, 10 power x by 10 power minus 3 equal 10 power 9. Find the value of x. இதில் பவர்ஸ் வந்து குவாஷியன் ரூல் யூஸ் பண்ணுறோம். 10 power x minus 3. அதில் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகுது. ஸோ 10 power x plus 3 equal 10 power 9. இதில் 10 கேன்சல் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் x plus 3 equal 9. ப்ளஸ் 3 நெக்ஸ்ட் சைடு மூவ் பண்ணும்போது சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ஆன்சர் x equal 3. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15, ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதை சயின்டிஃபிக் ஃபார்மில் எழுத சொல்கிறாங்க. அதாவது சயின்டிஃபிக் நோட்டேஷன். இதில் டெசிமல் பாயிண்ட் பார்த்தா ஃப்ரண்ட் சைடில் இருக்குது. ஃப்ரண்ட் சைட்லேருந்து பேக் சைடு மூவ் பண்ணுறோம். எத்தனை ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா 3 டைம் 3 டைம் 3 டைம் 1 டைம். ஸோ 10 ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுறோம். 2.02 into 10 power minus 10. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதோட எக்ஸசைஸ் 1.6 முடியுது. இந்த 1.6ஓட எக்ஸ்பிளனேஷன், அதாவது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவையும் பாருங்கள். பார்த்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் 1.6ல் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.